வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். யாருமே சொல்லித்தராத 6 சமையல் குறிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொதல் குறிப்பு பார்த்திங்கன்னா, நம்ம சமைக்கும்போது உப்பு அதிகமாயிரும். ஏதோ ஒரு ஞாபகத்தில் போட்டதே திரும்ப உப்பு போட்டுருவோம். அது சாம்பாரில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா உருளைக்கிழங்க கட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பொரியலில் உப்பு அதிகமாகிருச்சுன்னா நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணி போட முடியாது இல்லைங்களா? இப்போ முட்டைக்கோசு பொரியல், புடலங்காய், கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரி பொரியல்லாம் இந்த மாதிரி உப்பு அதிகமாகிடுச்சுன்னா இந்த பொட்டுக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அந்த பொட்டுக்கடலையை இந்த பொரியலோட அளவை பொறுத்து நீங்கள் அந்த பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சி இந்த பொரியலை நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பொட்டுக்கடலையை நல்லா தூவி விட்டு கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிவிடுங்க. குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். அந்த பொரியலுடைய சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எந்த பொரியல் செஞ்சாலும் சரிங்க, உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா பொரியலுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. 2வது டிப்ஸுங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா குக்கரில் சாதம் வைக்கிறது இப்போ எல்லார் வீட்லேயும் காமன் ஆகிடுச்சு. ஆனால் குக்கரில் சாதம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா விசில் அடங்கி கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடெல்லாம் அப்படியே களி மாட்டம் பிடிச்சிக்கும். உடனே ஓப்பன் பண்ணால் கூட உதிரி உதிரியாக இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நமக்கு அப்படியே சாதம் பிடிச்சிக்கும், கட்டியாக ஆகிடும். அப்போது இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தேவையான அளவு அரிசி எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கழுவன அரிசியை தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு இதில் நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் வாட்டர் வச்சுருந்தீங்க, கூல் வாட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. அல்லது ஐஸ் க்யூப் ஒரு 5-6 ஐஸ் க்யூப் அதில் போட்டுருங்க. போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுறதுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ, ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ரேஷியோ போடுவோம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, ஒரு சில அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைப்போம். எங்கள் வீட்டில் நாங்கள் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைப்போம். ஏன்னா ரொம்ப பழைய அரிசினால சாப்பாடு நல்லா உபரியாக வரும். அதனால நாங்கள் 3 டம்ளர் ஊற்றுவோம். அதனால் உங்களுடைய அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. முன்னே நம்ம அந்த ஐஸ் தண்ணி ஊற்றிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி எப்போதும் போல் தண்ணி அளந்து ஊற்றி சாதம் வடிச்சுக்கும். இந்த சாதம் குக்கரில் வச்சுக்குங்க. விசில் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு கரண்டி வச்சு சைடில் ஃபுல்லாக இப்படி ஒரு கிளறி விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் அப்படியே வச்சுருந்தாலுமே இந்த சாதம் எப்போதுமே உதிரியாகவே இருக்குங்க. இதை நீங்கள் வேற ஒரு இதுலேயும் மாற்றிக்கலாம், இல்லை அப்படியே குக்கரில் வச்சாலுமே அந்த சாதம் உதிரியாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. மூணாவது டிப்ஸு, டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்றைக்கி டீ குடிக்காதவங்க யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் டீ தூள் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா அதில் ஏலக்காவை தூள் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு அளவு சொல்கிறேன். 2 ஸ்பூனு டீ தூள் எடுத்திங்கன்னா 1/4 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூளை எடுத்துக்கோங்க. இதை 2ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ஒரு அரை பாட்டிலு காஃபி தூள் இருக்குது, அதில் ஏலக்காவும் போட்டு வச்சுருக்கீங்க. அரை பாட்டில் டீ தூள் இருக்குது, அதில் ஏலக்காயெல்லாம் நுணுக்கி போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போட்டுக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் போதும். அந்த இதுக்குமே அத்தனைக்கும் போட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு நீங்கள் இதை எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ டீ எப்போதும் போடுற மாதிரி டீ போட்டுக்கோங்க. டீ ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க.
நீங்கள் நம்ம கடையில் குடிக்கிற டீயை விட இது டேஸ்ட்டாக இருக்குதே அப்படிங்கிற அளவுக்கு டீ நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் லைக் மூலிமா தெரியப்படுத்துங்க. அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நாலாவது டிப்ஸு, அரிசி பருப்பில் வந்து வண்டு பூச்சியெல்லாம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா, தேங்காய் ஓடு இருக்குது பார்த்திங்களா, அதை இதில் போட்டு வச்சுருங்க. இது வந்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சிடும். அதே மாதிரி பூண்டு உளிக்கும் போது அந்த தோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த நடுவால் அந்த குச்சி மாட்டை வந்து அந்த மேல் காம்போடு வரும் பார்த்திங்களா பூண்டு தோல், அதை கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். சில சமயம் புளியில் வந்து அந்த பூச்சி மாட்டம் வண்டு மாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து புளியிலையும் கூட இதை போட்டு வைக்கலாங்க. அடுத்ததாக வந்து 5வது டிப்ஸு, நம்ம வீட்டில் வந்து வயதானவங்களுக்கு வந்து பருப்பு குழம்பு வச்சாலே சாப்பிட்டாலே செரிமான பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா. அதை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், குக்கரில் வந்து பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைங்க. வேக வைக்கும்போது அது பொங்கி ஒரு மாதிரி பால்லேருந்து ஆடை சுற்றி வர மாதிரி, இது ஒரு ஆடையாட்ட மஞ்சள் கலரில் வெள்ளை கலர் கலந்த மாதிரி ஒரு நுரையாட்ட பொங்கி வரும். அந்த நுரையை அப்படியே கரண்டியை வச்சு வலித்து தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பருப்புக்கு எப்போதும் போல் தக்காளி, வெங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள், இது என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாம் போட்டு பருப்பை வேக வச்சு அதுக்கப்புறம் சமைச்சிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. அடுத்தது 6வது டிப்ஸு, ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். என்ன டிப்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் பொங்கி கீழே போகிறத நம்மளால் தடுக்கவே முடியாதுங்க. என்னதான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு செகண்டில் மிஸ் ஆயிரும். அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அடுப்பு ஃபுல்லாக பாலாக போயிடும். அந்த அடுப்பு திட்டு, அந்த அடுப்பில் அதுக்கப்புறம் அந்த பால் குண்டா எல்லாமே நமக்கு டென்ஷனாக தான் ஏற்படுத்தும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பால் காய்ச்சறதுக்கு பால் ஊற்றி பாத்திரத்தை வைக்கும்போதே அந்த ஸ்டீல் வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டீலில் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கக்கூடிய வடிகட்டியை குறுக்க வந்து அது மேலே அந்த குண்டா மேலே குறுக்க வச்சிடுங்க. குச்சி மாட்டோம் குறுக்க வச்சுருங்க. அப்படி வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா பால் வந்து என்ன பொங்கினாலும் ஒரு சொட்டு கூட அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில் போகவே போகாதுங்க. அதுக்குள்ளேயே தான் பொங்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை தெரியப்படுத்த லைக் மூலிமா தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை என்னால் அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுக்க முடியும் நண்பர்களே. நன்றி.